எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சன்னதியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இஸ்ரவேல் உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சன்னதியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். ஆமேன் சொல்லுங்க. இது ரொம்ப அழகான ஒரு சம்பவம். அப்படின்னா யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை சின்ன வயதிலேயே அவன் தொலைத்து விட்டான். அப்படின்னா தன்னுடைய பிள்ளைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக அனுப்புகிறார். சகோதரர்கள் திரும்பி வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து, உங்க பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸா பாரும், அவ்வளவுதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது. அப்படின்னா தன்னுடைய மகன் யோசேப்பு பீருண்டு போயிட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு மனசுல டிசைட் பண்ணி அவனுடைய துக்கத்தை எத்தனையோ பேர் ஆற்ற நினைத்தும் தன்னுடைய மகனுக்கான துக்கத்தை அவனால ஆற்றவே முடியல. திரும்பி ஒரு டைம் வந்து யோசேப்பை உயிரோட இந்த உலகத்துல பார்ப்பேன் அப்படின்னு அவன் நினைக்கல. திரும்பி பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் வந்து யோசேப்பு செத்துட்டான் அப்படின்னு அவங்க அப்பாவுடைய மனசுல வந்து ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா எழுதி விட்டார்கள். 15 வருடங்கள் தாண்டி விட்டது. இப்பொழுது யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு பெரிய ஒரு தலைவனாய் மாற்றினார். யோசேப்பு உயிரோடு இருக்கிற செய்தி அவனுடைய தகப்பனாருக்கு தெரிய வருது. அவன் நம்பல. அவன் நம்பாத போது அவனுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, பாருங்க தம்பி அனுப்பி இருக்கிற அந்த குதிரைகளும் ரதங்களும் எல்லாரும் பாருங்க, நம்ம போறதுக்காக அனுப்பி விட்டுருக்கிறான். உடனே தன்னுடைய தகப்பனார் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு மகனை பார்க்கறதுக்காக போறாரு. இப்பதான் அந்த மகனை பார்த்த உடனே சொல்றாரு, உன்னை நான் பார்ப்பேன், உன்னை நான் காண்பேன் என்று நான் என்ன செய்யல, நினைக்கல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உன்னை மட்டும் இல்ல, உன் சன்னதியை காணும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். இதே வார்த்தையை இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நீங்க சொல்லலாம். நான் இதை பார்ப்பேன்ற, உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்ப்பேன்னு நினைச்சேன், உன்னுடைய உயர்வை நான் பார்ப்பேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் இதை பார்க்க முடியாது, நான் திரும்ப பார்க்க மாட்டேன், திரும்ப பார்க்கறதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட மனதை உடைய ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீங்க நினைக்காததை கூட, நீங்க இந்த காரியத்தை பார்ப்பேனோ அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க மனதில் நினைக்காத ஒரு அற்புதத்தையும் உங்கள் கண்கள் இந்த யாக்கோபு காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாரானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ நினைக்காததை, நீ காண்பேன் என்று நினைக்காததை கூட கர்த்தர் உன்னுடைய கண்கள் காணும்படியாய் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் நம்முடைய கண்களை காணும்படியாய் செய்கிறவர். நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், இனி நம்ம அதை பார்க்க மாட்டோம், இனி நம்ம அந்த உயர்வை பார்க்க முடியாது. உங்களுடைய கைகளிலே இருந்த பணம், உங்களுடைய கைகளிலே இருந்த தொழில், உங்களுடைய கைகளிலே இருந்த நல்ல பொருட்கள், காரு, இப்படிப்பட்ட வாகனங்கள் எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் நிற்கலாம். அவ்வளவுதான், இனி நான் எங்க பார்க்க போறேன், இனி நான் எங்க பார்க்க போறேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, நான் உன்னை திரும்பவும் நான் பார்ப்ப வைப்பேன். அதுவும் யோசேப்பை மட்டுமல்ல, அவனுடைய சன்னதியே. ஆமோதிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல எதை காண வைக்க போறார் அப்படின்னா, நீங்க நினைக்காததையும் கர்த்தர் உங்களுடைய கண்கள் காணும்படியாய் வைக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். கடந்த சில 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தகப்பனார் தன்னுடைய கையிலே வெறும் 2000 ரூபாய், 2000 ரூபாயை வைத்து அவங்களுடைய மகளுடைய கல்யாண காரியம் ஒழுங்காகுது. அவருடைய கையில இருக்கிறது 2000 ரூபாய். அந்த கல்யாணம் நடத்துறதற்கு அவருக்கு வேலை இல்லை. அவருடைய மூத்த பையனுக்கு ஒரு நாள் 300 ரூபாய் சம்பளம். இளைய பையனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம வீட்டில் அனுமதிக்கப்பட்டு அவன் வீட்டில் படுத்த படுக்கையா இருக்கிறான். ஒரே ஒரு பையன் 300 ரூபாய் சம்பாதிக்கிறான். வீட்டு வாடகை, 5 பேருடைய சாப்பாடு. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால்
ஓயாம கர்த்தர் சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார்கள். எப்படி நடத்த போறேன்னு தெரியல பாஸ்டர், எப்படி நடத்த போறேன்னு தெரியல, கல்யாணம் கைகூடி வந்துருச்சு, இந்த மாப்பிள்ளைய வேணான்னு விட முடியாது எப்படின்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த திருமண நாள் அந்த நெருங்குற ஒரு 3 நாளைக்கு முன்பாய் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அவங்களும் நாங்களும் நினைக்கிறத விட கர்த்தர் அந்த திருமணத்தை பிரம்மாண்டமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். மிக ஆச்சரியமாய் நடத்தினார். அந்த சாப்பாடு ஒழுங்குபடுத்துகிற அந்த நபர் வந்து 1 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னார், எனக்கு வெறும் 10,000 ரூபா மட்டும் கொடுங்க, மற்றது உங்கள் பிள்ளையினுடைய திருமணத்திற்காக நான் வந்து இலவசமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இலவசமாக அந்த திருமணத்தை அவர் செஞ்சார். அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய கண்கள் சில நேரத்தில் இனி எங்கே பார்ப்பேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தர் காணும்படியாய் உதவி செய்வார். நம்புறவங்க எல்லாம் கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இனி அதை பார்ப்பேனா? என் பிள்ளையினுடைய உயர்வை நான் பார்ப்பேனா? என்னால பார்க்க முடியுமா பாஸ்டர்? அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா? அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா? என் தொழில ஒரு நல்ல அற்புதம் நடக்குமா? அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற எல்லாரிடத்திலையும் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றார், உன் கண்கள் காணும். அது நீ நினைக்கிறது மட்டும் இல்ல, நீ நினைத்திருக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் அதை பார்க்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதை நீங்கள் பிரமிப்பாய் பார்க்க போகிறீர்கள். உலகம் பிரமிப்பாய் பார்க்க போகிறது. மோசையை குறித்து வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. தன்னுடைய தேசத்தை விட்டு திரும்பி அந்நிய தேசத்தில் நாடு கடத்தப்படுகிறது போல வருகிறார். அப்ப அவன் நினைச்சான், திரும்பி அந்த சொந்தங்களை எல்லாம் திரும்பி அவன் பார்ப்பான் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவ்வளவுதான், நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், இனி அந்த பட்டணத்துக்கு அந்த தேசத்திற்கு போக முடியாது. நம்ம இனி எங்க போக முடியும்? கிட்டத்தட்ட அங்கிருந்து கிளம்பி வந்து 40 ஆண்டுகள் ஆனது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய சொந்தத்தை, அவனுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளை பார்ப்பேன் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போனது. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் திரும்ப மோசையை அங்கிருந்து எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளை பார்க்க பண்ணினது மட்டுமல்ல, அவர்களுக்கு கர்த்தர் அவனை தலைவனாகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுவோம். இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க கண்ணு எதெல்லாம் இனி பார்க்காது அப்படின்னு நீங்க மூடி போட்டீங்களோ, அவ்வளவுதான், நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்ம ஜெபிச்சது இவ்வளவுதான், அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நினைச்சீங்களோ, அது எல்லாத்தையும் கர்த்தர் ரீகலெக்ட் பண்ணி திரும்ப 1ஆம் தேதி சொல்றாரு, இல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உன் கண்கள் காண போகிறது. ஆமென் சொல்.